பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒசூருக்கு பிறகு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஒசூ முறிகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. குறிப்பாக சிறுநீர் கழித்தல், மலஜலம் தேவைக்கு செல்லுதல். அதில் ஒரு விஷயம் இருக்கிறது, ரத்தம். ரத்தம் வெளியேறினால் ஒசூ முறியுமா முடியாதா என்று பார்க்கும்போது இங்கே உலமாக்கள் மத்தியில், இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், மஹ்ரஜ் என்று சொல்லப்படுகின்ற வெளியேறக்கூடிய விஷயம் முஅத்தாதாக இருக்க வேண்டும். முஅத்தாத் என்று சொன்னால் பெரும்பாலும் யாருக்கு நஜீஸ் என்ன வெளியேறுமோ அது வெளியேறினால் ஒசு முறியும். அதாவது முஅத்தாத் என்ற அடிப்படையில சிறுநீர் வெளியேறினால் ஒசு முறியும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில். அதே போன்று மலம் ஜலத்திற்காக சென்றால் ஒசு முறியும். இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில். இமாம் ஷாஃபிஈ என்ன சொல்கிறார்கள் சொன்னால், வெளியேறக்கூடிய விஷயம், அந்த பொருள், அந்த நஜீஸ் முஅத்தாதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒசு முறியும். ஆனால் வெளியேறக்கூடிய இடம், மெஹல், மகாம், மக்கான், அது முஅத்தாதாக இருக்க வேண்டும். அதாவது என் முன் துவாரத்தில் இருந்து அல்லது பின் துவாரத்தில் இருந்து வெளியேற வேண்டும். அப்படி என்ன வெளியேறினாலும், முன்பின் துவாரத்தின் மூலமாக என்ன வெளியேறினாலும் ஒசு முறியும் என்பது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மஸ்லக்காக இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் முஹம்மத், இமாம் அபு யூசுப், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இந்த பிரபல்யமான 4 இமாம்களுடைய மஸ்ஹப் என்னவென்று சொன்னால், நஜீஸ் எங்கிருந்து வெளியேறினாலும் உடம்பில் வெளியேறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் ஒசு முறிந்து விடும் என்பது இவர்களுடைய மஸ்லக்காக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழாவது சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 87 இடம்பெற்ற ஒரு இந்த இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே மாதிரி பதுஹுல் மஜ்ஹூத்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 123 இடம்பெற்ற மசாலாவாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கருத்து ஐனி, இமாம் ஐனில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 121 இடம்பெற்றிருக்கிறது. ஃபத்ஹுல் கதீர்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 33 இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி தர்ஸ திர்மிதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 316 இடம்பெற்றிருக்கிறது. நான் சுருக்கமா சொன்ன, இது விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்வை எல்லா உலமாக்களுக்கும் இமாம்களுக்கும் இதற்கு ஆதாரம் இருக்கின்றன. குறிப்பாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், கஸ்வே ஜாத்துர் ரிகா என்ற ஒரு யுத்தத்தில், போரில் ஹஜ்ரத் உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது 3 அம்புகள் பட்டன. ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர்கள் அதே நிலையில் தொழுதார்கள் என்பது சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தையும் இதே போன்ற சம்பவங்களையும் இமாம் ஷாஃபிஈ மற்றும் இமாம் மாலிக் ஆதாரமாக கொள்கிறார்கள். இரத்தம் என்பது இமாம் மாலிக் இடத்தில் வெளியேறக்கூடிய விஷயமாக இல்லை, முஅத்தாதாக இல்லை. முஅத்தாத்னா ஆதத்தன், பழக்கத்தில், எதெல்லாம் வழக்கத்திலும் பழக்கத்திலும் நஜீஸ் என்று வெளியேறுமோ அதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒசு முறியும். எனவே ரத்தம் பழக்கத்துல இல்லை, ஏன்னா டெய்லி ரத்தம் வெளியேறிட்டா இருக்குது அப்படிலாம் இல்லையே. சிறுநீர் தான் டெய்லி வெளியேறும், மலஜலம் தான் டெய்லி வெளியேறும். எனவே அதுதான் முஅத்தாத் என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சம்பவம் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கன்னா, வெளியேறக்கூடிய இடம்
எதுவாக இருக்கணும்? முஅத்தாதாக இருக்கணும். அதாவது முஅத்தாத் பழக்கத்தில் உள்ள இடமாக இருக்க வேண்டும். அதுதான் மனிதனுடைய முன்பின் துவாரங்கள். இப்போ அந்த அம்பு பட்டது உடம்புல வேற இடத்துல இருந்து பட்டு ரத்தம் வருது. அதனால இமாம் ஷாஃபிட்ட வசூ முடியாது என்பது அவருடைய கொள்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் 7வது சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 85 இருக்குது. அல்லாமா ஐனி அவர்களும் சொல்றாங்க. அதே மாதிரி ஷரஹ் ஹிதாயால முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 121 இடம்பெற்றிருக்கிறது. நைலுல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 207 இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு யூசுப் முஹம்மத், அதே மாதிரி அஹ்மத் பின் ஹம்பல் இந்த சம்பவத்திற்கான பதில் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஃபேல சஹாபியாக இருக்கிறது அல்லது அவருடைய மஸ்ஹபு இதுவாக இருக்கலாம் என்பது அவருடைய பதிலாக இருக்கிறது. இன்னொரு பதிலும் இருக்கிறது, அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் லைத்திருந்தார், அதனால அவருக்கு ரத்தம் போனவே தெரியல, அதை அவர் கேர் பண்ணல என்பதாக சொல்லப்படுது. இப்படி பதில்கள் நிறைய இருக்கிறன. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸும் இருக்கிறது, மஸாலல் முஸ்லிமூன யுஸல்லூன ஃபீ ஜிராஹாத்திஹிம், முஸ்லிம்கள் தன்னுடைய காயங்களுடன் பெரும்பாலும் தொழுது கொண்டு இருந்தார்கள் என்ற ஹதீஸ். மஸாலல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் செய்து கொண்டே இருந்தார்கள், யுஸல்லூன் தொழக்கூடியவர்களாக, ஃபீ ஜிராஹாத்திஹிம் அவருடைய காயங்களிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது, காயத்துடன் தொழுது கொண்டிருந்ததாக ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தவர் ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது இடம்பெற்ற கிதாப் புகாரியாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தம் உடம்பில் இருந்த பருவை உடைப்பார்கள், அதிலிருந்து ரத்தம் வெளியேறும், அழுத்துவார்கள், ரத்தம் வெளியேறும், அதற்கு பிறகு ஒது செய்யாமலேயே தொழுதார்கள். யாரு? ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அதே மாதிரி இப்னு அபி ஔஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரத்தத்தை துப்பிய பின், அதாவது துப்பும் பொழுது ரத்தம் வெளியேறிவிடும். யாருக்கு? இப்னு அபி ஔஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரத்தத்தை வாயிலும் துப்பிடுவாங்க. ரத்தம் வாயிலிருந்து வந்திருக்கலாம், அது துப்பியிருப்பாங்க. துப்பிய பிறகு தொழுகையை தொடங்கினார்கள், ஒது செய்யல அப்படின்னு வருது. அதே மாதிரி காயத்திலிருந்து ரத்தம் ஓடும் நிலையில் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டிருந்தார்கள் என்றும் ஒரு ரிவாயத் இருக்குது. உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அம்பால் குத்தப்பட்டார்கள். தொழுதுட்டே இருக்காங்க, எதிரிகள் மூலமாக அம்பு எய்யப்பட்டு குத்தப்பட்டு அழுது ரத்தம் வருது, தொழுதுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ்கள், இந்த சம்பவங்கள் புகாரில இருக்குது, அபூதாவுதுல இருக்குது, இப்னு ஹுஸைமால இருக்குது, ஆகிய நூல்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்கிறது. இந்த சம்பவங்கள் முழுக்க இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் இந்த இரண்டு இமாம்களுக்கு ஏற்றவாறு அவருடைய கருத்துக்கு உடன்பட்ட ஒரு சம்பவங்களாக இருக்கின்றன. எனவேதான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அபு யூசுப் முஹம்மத் சாஹிபேன் இந்த இரண்டு இமாம்களும் 4 பேர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இது ஃபேலே சஹாபியாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, ஓதக்கூடிய அந்த இன்பத்தில், குர்ஆன் ஓதக்கூடிய ஆசையில் அவர்கள் இதை கவனிக்கவில்லை என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பதில் என்னவென்று சொன்னால், இது இந்த சஹாபாக்களுடைய மத்ஹபாக இருக்கலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இரத்தம் இந்த இமாம்களிடத்தில் தன்னுடைய உடம்பில் வெளியேறி எந்த இடத்துல வெளியேறிச்சோ அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருச்சு, நகரப்பட்ட இடம்
ஒசுவிலோ அல்லது குளிப்பிலோ கடமையாக இருக்குமேயானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒசு முறிந்துவிடும் என்பது இவர்களுடைய மذஹபாக இருக்கிறது. ஆக அல்லாஹு தஆலா உலமாக்களுடைய ஆய்வுகளாக இருக்கின்றன. எனவே எல்லா உலமாக்களும் அவர்களுக்கு கிடைத்த ஆய்வுகளை வைத்து ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்கிறார்கள். எனவே எல்லாமே ஹக்கு தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆலிம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிறார் என்று சொன்னால் இதா அஸாப, அந்த ஆய்வு சரியாக இருந்தால் அஜ்ரைன், 2 அஜ்ரு ஃபலஹு, அவருக்கு 2 அஜ்ரு கிடைக்கும், 2 நன்மைகள் கிடைக்கும். அல்லது வைதா அஹ்தஅ, அவருடைய ஆய்வில் அவர் தவறு செய்து விட்டால் என்றால் அப்பொழுதும் பாவம் இல்லை, தீமை இல்லை, குறை குற்றம் இல்லை, ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய மூத்த உலமாக்களை, இமாம்களை, சஹாபாக்களை பின்பற்றி செம்மையாக சீராக உண்மையான தீன இஸ்லாத்தின்படி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.